நெல்லை திசையன்விளை அருகே காருடன் எரிந்த நிலையில் 4 சடலங்கள் இறந்ததால் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். 4 உடல்களையும் மீட்கப்பட்டிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். முழு தகவலையும் சொல்லுங்க. நெல்லை மாவட்டம் திசையன்விளை அடுத்த பெட்டைக்குளம் பகுதியில அந்த காட்டு பகுதியில ஆத்தங்கரை பள்ளிவாசல் செல்லக்கூடிய அந்த சாலையில் இருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவுல அந்த கார் ஒன்று எரிந்த நிலையில இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பட்டு சம்பவத்துக்கு சென்று பார்த்தபோது முதலில் 3 சடலங்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டது. தற்போது அதில் 4 சடலங்கள் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கார் முழுவதுமே எரிந்து தீக்கிரையான நிலையில உள்ள சடலங்களும் எரிந்த நிலையில இருக்கிறது. இந்த சூழல்ல அந்த காரில் வந்தவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள், எதற்காக இந்த சம்பவம் நடைபெற்றது என்பது குறித்து பல்வேறு கோணங்கள்ல தீவிர விசாரணையானது தற்போது நடந்து வருகிறது. சம்பவ இடத்திற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட உயரதிகாரிகளும் விரைந்திருக்கிறார்கள். தடய அறிவியல் துறை அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தடயங்கள் சேகரிக்க பணியும் தீவிரமாக நடந்து வருகிறது. முதற்கட்ட விசாரணையில ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என தெரிய வந்திருக்கிறது. அதே போல இந்த கார் விபத்து காரணமாகவே இது எரிந்திருக்கலாம் என்ற கோணத்திலும் தற்போது முதற்கட்ட விசாரணையில தடய அறிவியல் துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வேறு ஏதும் காரணத்திற்காக இங்கு வந்தார்களா என்பது குறித்தான விசாரணையும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. காரில் உள்ள அனைத்து தடயங்களையும் சேகரிக்கக்கூடிய பணியில தடய அறிவியல் துறை அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். மோப்பனாய் உள்ளிட்டவைகளும் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு தற்போது விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம்.